வெள்ளிங்கிரி எப்போ தான் போனோம். அதுக்கப்புறம் அகஸ்தியர் ஒன்று இருக்கு ஒரு வழியா. புள்ளி கொண்டு டாப் நாக்ஸ்டா இருங்க சார், நான் என் ஆங்கிள் வைக்கிறேன் சார். வெள்ளிங்கிரியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி நம்ம வந்து அசால்ட்டாக கிளம்பி மேலே ஏறி போயிட்டு வந்துட்டோம். ஒரு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ லொக்கேஷன் சும்மா ஒர்க்காக இருக்குது. ஏய் வலிக்கிற போதுடா. ஓகே, வெள்ளிங்கிரி அப்படி தானே இருக்கும். அவ்வளோ பெரிய மலையை ஏறிட்டோம். கேர்லெஸ்ஸாக பார்த்து ஏற முடியாதா? ஹே கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசியில் இருக்க தவளகிரீஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஒன் டே ட்ரிப்பில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான் வரும். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ ஒன் டே ட்ரிப்லாம் ஒன் டேலாம் ஆகாது காஞ்சிபுரத்துலேருந்து போனால். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து வீட்டுக்கே வந்துடலாம். ஸோ வாங்க போக போக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் தவளகிரீஸ்வரர் கோயில் வந்து ரீச் பண்ணிவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வரும் மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அங்கே போகலாம். நம்ம அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கே பைக் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ப்ராப்பரான பார்க்கிங்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஓரமாக அப்படியே விட்டுட்டு நம்ம பைக்கை சேஃப்டி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணிவிட்டு சேஃபாக விட்டுட்டு நம்ம வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது. ஒன்று படிக்கட்டு வழியாகவும் ஏறலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் ஸ்பாட்டு, அதாச்சும் பாறைகள்லாம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வழியாகவும் ஏறலாம். 2 வழி இருக்குது. இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. எப்படி வேணால் யார் வேணால் ஏறலாம். ஸோ வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறலாம் படிக்கட்டு வழியாக. மலை பார்த்தீங்கன்னா குட்டி பருதமலை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை ஏற முடியாதவங்க கூட இந்த மலையை வந்து ஈஸியாக ஏறலாம். ஸோ இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 1500 அடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பருதமலைக்கு போகாதவங்க கூட இந்த மலைக்கு வந்தாங்க அப்படின்னா பருதமலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிவன் நினச்சாதான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு போக முடியும், வர முடியும். ஸோ இந்த மலைக்கு வந்தோம் அப்படின்னா பருதமலை ஈஸியாக போகலாம். இந்த காவாயிலேருந்து வர தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியாது எங்கேயுமே. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது. மேலே ஒரு சின்ன குளமாக இருக்குது, கண்டிப்பாக அங்கேருந்து வர சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ட்ரக்கிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து போகிறதுக்கு ஏறுறதுக்கு 1 ஹவர், இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் இறங்கிடலாம். ஸோ ரொம்ப நிற்காமல் ஃபாஸ்ட்டாக ஏறணும் அப்படின்னா 45 மினிட்ஸில் ஏறிடலாம். அவ்வளோ பெரிய மலைலாம் கிடையாது. 1500 ஃபீட்டு தான் இந்த மலை. சொல்லலாம் தல ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. பிக் ஃபேன் ப்ரோ, அவங்களோட பயங்கரமான ஃபேன் ப்ரோ. ஏன் ப்ரோ கலாய்க்கிறீங்க? ஒரு காலத்தில் இந்த மலை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். வருஷத்தில் 365 நாள் ஓப்பனில் தான் இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா மேலே ஐயர் இருப்பாங்க, மிச்ச டைம்லாம் ஐயர் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ஓப்பனில் இருக்கும் அப்படின்றதுனால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இந்த மலைக்கு. ஸோ எப்போ வேணால் யார் வேணால் ஏறலாம், எப்போ வேணால் இறங்கலாம். காலை டைம்லேயே நான் வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி கீழே அந்த காவாலாம் காமிச்சு இல்லைங்களா, அந்த காவால் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போச்சு. இப்போ வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. அதாச்சும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் தண்ணியை காவால் பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு ஏரில் தொட்டி மாதிரி இருந்துச்சுல, தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் இந்த ட்ரிப் வந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட வந்து பைக் எடுத்து கிளம்பியாச்சு. ஒரு 7:30 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்தோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைனா 1 ஹவர்லேயே வந்துட்டுருக்கலாம். போகிற வழியில் சின்னதாக நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணி அந்த காவா எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரக்கிங்லாம் லைட்டாக பண்ணிவிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மணல்கள் தான் இருக்கும். அதில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முனிவர் இருக்கார். ப்ளஸ் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்கும். இந்த முனிவரோட படிக்கட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பெண்களே ஏறக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல சன்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு மூவியோட சீனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பாட் இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. ஒரு 1 டே பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஆக்சுவலாக இந்த தவளகிரீஸ்வரர் கோவில் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது 1 டைம் வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வீடியோ எதுவுமே வ்ளாக் எதுவுமே போடல. ஸோ இந்த வாட்டி வந்து ப்ராப்பராக வ்ளாக் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தனால தான் இருக்குது.
இந்த மலை ஏறும்போது ஒரு சில இடத்துலலாம் வெள்ளிங்கிரியும் பருவதமலையும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வெள்ளிங்கிரியும் பருவதமலையும் போயிருந்தோம் அப்படின்னா இந்த மலை ஏறும்போது இறங்கும்போது வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு வருவோம். ஸோ நாங்களும் அதை பற்றி தான் பேசுகிறோம். என் கூட நிறைய பேரும் ட்ரக் பண்ணி ஏறினாங்க இறங்குனாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பருவதமலையும் வெள்ளிங்கிரியும் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆச்சரியமான ஒரு மலை தான் இந்த மலை. பண்ணுங்க ப்ரோ. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ லொக்கேஷன் சும்மா இருக்கு. வலிக்கிற போதுடா. ஓகே, வெள்ளிங்கிரியே அப்படி தானே இருக்கும். அவ்வளோ பெரிய மலையை ஏறிட்டோம், ஏற முடியாதா? கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், வீடியோ எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுற அளவுக்கு பெரிய மலையான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மலை இல்லை, கொஞ்சம் சின்ன மலை தான். ஸோ நம்ம சண்டேன்றதுனால எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாகவே ஏறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். வெயில் மட்டும் இல்லை அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ ஏறுறதுக்கு. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரியவங்க கூட ஏறலாம். இதுக்கு படிக்கட்டு வழியாகவும் வரலாம். பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் இதுவும் இருக்குது. வயசானவங்களாம் வராங்க அப்படின்னா கொஞ்சம். இந்த மலைக்கு பௌர்ணமி, அமாவாசை, வீக்கெண்டு இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி கீழே இருக்கவங்க சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் ஏறினாங்க. கைஸ் நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா கோவிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ வாங்க கொஞ்சம் குயிக்காகவே போயிடலாம். இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது, க்ளோசிங் டைமும் கிடையாது, ஸோ ஹவர்ஸும் கிடையாது. எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணால் ஏறி எப்போ வேணால் இறங்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். அங்கே தான் இருக்குது சாமி, சிவலிங்கம் இருக்குது. குழந்தைங்களும் பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா ஏறுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த படிக்கட்டு வழியாக வரலாம். ஸோ பெஸ்ட்டான ஒரு ரூட்டாக இருக்கும். இந்த வழியாக வரலாம், ஈஸி தான். பட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பசங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிடலாம். இந்த மலையை ஏறணும் அப்படின்னா பருவதமலையை ஈஸியாக ஏறலாம். இந்த மலையை பார்த்தீங்கன்னா குட்டி பருவதமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக பருவதமலை போயிடலாம், வெள்ளிங்கிரி போயிடலாம். ஸோ ஒரு சிவன் நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த மலைக்கே வந்து போக முடியும், இறங்க முடியும். ஸோ அது உண்மையான ஒரு தகவல்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. வெள்ளிங்கிரிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிளான் பண்ணோம். ஸோ எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பிளான் பண்ணி சடனாக கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். பருவதமலையும் அந்த மாதிரி தான் ஒரு 10 டேஸ் கிட்ட தான் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி போயிட்டு வந்துச்சு. சின்ன மலை, இதுக்கே மூச்சு வாங்குது என்னன்னு தெரியல. வெள்ளிங்கிரியோட பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி நம்ம அசால்ட்டாக கிளம்பி மேலே ஏறி போயிட்டு வந்துட்டோம். ஒரு 5 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவராலாக ஏறி முடிச்சிட்டோம். வெள்ளிங்கிரியோட ஒரு மலையோட பாதி தான் இந்த மலை இருக்கும். ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எவ்வளோ மச்சா ஒரு 1500 ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது செங்குத்தாக இருக்கும். அதே நாங்கள் வந்து அசால்ட்டாக ஏறி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த மலை இதுக்கே எப்படி மூச்சு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல. மேபி வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வயசாயிடுச்சு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவியோட சீனும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்காது. ஒரு சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவும் நல்லா இருக்குது. ஸோ லைட்டாக வந்து பேசுகிற மாதிரி இந்த வெற்றிமாறன்லாம் ஒரு சில படத்தில் எடுப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மலை ரொம்ப தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதியில் வந்து படிக்கட்டு வழியும் பாறை வழியும் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் பாறை வரும். நிறைய இடத்துல வந்து பருவதமலையை தான் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா பருவதமலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரிலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கீழே 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் ஃபாலோ பண்ணாதனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே குப்பை பேட்டரிகள் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மலை எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை படிக்கட்டு இருக்குதுல்ல, ஸோ இந்த வழியாக போனோம் அப்படின்னா அப்படியே படிக்கட்டு சாமி பார்த்துட்டு இறங்கும்போது. வெயில் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்களும் வரீங்க அப்படின்னா வெயில் இல்லாத சமயத்தில் வாங்க. ஸோ ஈஸியாகவே ஏறி இறங்கிடலாம்.
அந்த 2 வழியும் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்கும், திரும்பவும் பாறை இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏணி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது வழியாக பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம ஆள் உட்காந்துட்ருக்காரு. ப்ரோ இந்த மாதிரி மூச்சு வாங்குது. பயங்கர எப்போ தான் போனோம். அதுக்கப்புறம் அகஸ்தியர் ஒன்று இருக்கு. அகஸ்தியர் வந்து மாட்ரேட்டாக இருக்காது. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சதில்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருப்பேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு. காற்றுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிது. ஒரு உச்சிக்கு வர வர பார்த்திங்கன்னா நம்ம ஏறி வந்த களைப்பு எல்லாமே வந்து போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு இந்த வியூ பாயிண்ட்டும் இந்த இடத்துல கிடைச்ச காற்றும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செங்குத்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஒரு குகை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். அங்கேருந்து ஒரு சில படிக்கட்டெல்லாம் செங்குத்தாக வச்சுருக்காங்க. அந்த படிக்கட்டில் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாறையிலே வெட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணல, பாறையிலே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. நம்ம பார்த்திங்கன்னா கோவில் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போனோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா கடப்பாறை எல்லாமே வச்சு, அதாச்சும் பருவதமலை கிட்ட போனோடனே கடப்பாறை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஏணி மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தவளகிரீஸ்வரர் கோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் தான் வந்து கும்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகர் இருக்கார். சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிவன் சிலை ஒன்று இருக்குது, அங்கே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் சிலை இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரையும் சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு தவளகிரீஸ்வரர். ஸோ ஓம் நமச்சிவாய. ஒரு வழியா சிவனை பார்த்தாச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து சிவனை பார்த்ததுக்கப்புறம் ஏறி வந்த களைப்பு எல்லாமே போயிடுது. ஸோ மேலே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஸோ செம்மையாக இருக்குது அந்த வைப்ரேஷன். நீங்களும் ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க. பெஸ்ட்டான ஒரு கோவில் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வெயில் அடிக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ படிக்கட்டு வழியாக தான் இறங்க போகிறோம்.